ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். அதுவும் சாதாரண ஹாரர் கிடையாது. இந்த படத்துல ஒரு சாபம் பிடிச்ச டைமண்ட் மைன் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கரமான டீமன், அதுக்கு நடக்கிற பலி எல்லாமே வருது. இந்த படத்தோட பேரு அங்காரா முர்கா. இந்த படத்துல ஒரு டீமன் இருக்கு. அந்த டீமன் யார பழி வாங்குது, அந்த மைன்ல உண்மையிலேயே அப்படி என்னதான் நடக்குது, அதுவும் கடைசில மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்ம புதுசா இன்ஃபினிட்டி டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல்ல ஓன் ஹாரர் ஸ்டோரிஸ், மிஸ்ட்ரி, கிரைம், ஃபேண்டசி இப்படி நிறைய ஸ்டோரிஸ் வரப்போகுது. அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனலோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாவே இந்த சேனல்ல வீடியோ வரப்போகுது. கதையோட ஆரம்பத்துல ஆம்பர் அப்படிங்கிற ஒரு ஏழை பொண்ணை தான் காட்டுறாங்க. ஆம்பர் தன்னோட ஹஸ்பண்ட் ஜாரட் அப்புறம் 7 வயசு பையன் போண்டன் கூட ஒரு டைமண்ட் மைன் இருக்கிற ஒரு பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஜாரட் அதே மைன்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்பவே கம்மி தான். சில நேரங்கள்ல வீட்டுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. ஒரு நாள் ஆம்பரும் போண்டனை சாப்பிட கூப்பிட, ஆனா அவன் சாப்பிட வராம தன்னோட அப்பாக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கான். அதே நேரத்துல மைண்ட்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. சாயங்காலம் ஆக ஆரம்பிச்சதும் அங்க இருக்கிற சூப்பர்வைசர் எல்லா வேலையாட்களையும் வேலையை நிறுத்திட்டு உடனே வீட்டுக்கு போக சொல்றாரு. ஏன்னா இருட்டாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த இடத்தை விட்டு வெளியில போயாகணும். அதுக்கு காரணம் கேட்டா நைட் நேரத்துல அந்த இடத்துக்கு டீமன் வரும் அப்படி சொல்றாரு. இதை கேட்டதும் எல்லா வேலையாட்களும் உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஜாரட் மட்டும் இன்னும் அங்கேயே இருக்கான். அவன் கூட அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான போகல் இருக்கான். அப்ப ஜாரட்டும் போகலுக்கு யாருக்குமே தெரியாம பல பலன் இருக்கிற ஒரு டைமண்டை காட்டுறான். அதை பார்த்ததும் போகலுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு விலை உயர்ந்த டைமண்ட் எங்க இருந்து அவனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கறான். அப்ப ஜாரட்டும் அந்த மலைக்கு அந்த பக்கமா போயிட்டு இந்த டைமண்டை திருடிட்டு வந்ததாவும் சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரியுமே இங்க போக போறேன் அப்படி சொல்றான். ஜாரட் போகல தன்னோட நம்பிக்கையான நண்பனா நினைக்கிறதுனால இந்த தடவை அவனையுமே கூட வர சொல்றான். அங்கே கிடைக்கிற எல்லா டைமண்டுமே வித்து காசு சம்பாதிச்சு அதுல பாதிய போகலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆசை காட்டுறான். இதை கேட்டதும் போகலுக்கு ஆசை வந்துடுது. ஆனா அந்த இடத்துக்கு போக அவனுக்கும் பயம். ஏன்னா அந்த மலைக்கு அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு அந்த ஊர்ல தடை இருக்கு. அங்கே ஒரு ஆபத்தான டீமன் இருக்கிறதாவும் மக்கள் நம்புறாங்க. அதனால இருட்டானதுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாருமே போக கூட மாட்டாங்க. ஆனா ஜாரட் தொடர்ந்து ஆசை காட்டி போகல சம்மதிக்க வைக்கிறான். 2 பேருமே ராத்திரி அந்த மலை பக்கமா கிளம்புறாங்க. போகல் ஒவ்வொரு அடியுமே பயந்துகிட்டு தான் வச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான கிரியேச்சர் வருது. அதோட கண்கள் சிவப்பா பளபளன்னு இருக்கு. அதை பார்த்த உடனே 2 பேரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி ஒரு மிகப்பெரிய மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே அமைதியாயிடுது. ஆனா ஜாரட் மட்டும் மறுபடியும் அந்த மலைக்கு அந்த பக்கமா போக ஆரம்பிக்கிறான். போகல அவனை தடுக்க முயற்சி பண்றான். ஆனா ஜாரட்டுக்கு அந்த டீமனை விட தன்னோட ஏழ்மை தான் பெரிய பயமா இருக்கு. எப்படியாவது ஆம்பர் அப்புறம் போண்டனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் தனியா டைமண்டை திருட போறான். ஆனா வழியில புதருக்குள்ள இருந்து யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஜாரட் திரும்பி பாக்குற அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் கோடாரியால அவனோட தலையில அடிக்கிறாங்க. ஒரே அடியில ஜாரட் மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்ப கதை அந்த மலைக்கு அந்த பக்கமா இருக்கிற ஒரு ரகசிய மைனுக்கு போகுது. அங்கே சாதாரண வேலையாட்களை விட மோசமான நிலையில இருக்கிற ஆட்கள் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கைகள் எல்லாம் விலங்கால கட்டப்பட்டு இருக்கு. அவங்களை அடிச்சு துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி டைமண்டை தேட வச்சுக்கிட்டு இருக்காங்க. டைமண்டை எடுத்ததும் அங்கே தண்ணியில கழுவி பிரிக்கிறாங்க. இந்த இடத்தை பத்தி வெளியில யாருக்குமே தெரியாது. அந்த ரகசிய மைனோட ஓனர் ப்ரோட்டோ இவன் ரொம்பவே கொடூரமானவன், பேரச பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன். அவனுக்கு முக்கியம் ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காசு சம்பாதிச்சாகணும். அந்த ரகசிய மைன்ல சம்பாதிக்கிற காசை வச்சு வரப்போற தேர்தல ஜெயிக்கணும் அப்படின்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்காக எவ்வளவு குடும்பம் செய்ய வேண்டி இருந்தாலும் செய்ய தயாரா இருக்கான். அடுத்த நான் ஆம்பரும் மைனுக்கு வரா. ஏன்னா ஜாரட் நேத்து ராத்திரி இருந்து வீட்டுக்கு வரவே இல்லை. அவள் அங்கே போகும்போது போகலை பாக்குறா. அவளை பார்த்த உடனே போகல் பயந்துடுறான். ஜாரட் எங்க அப்படின்னு ஆம்பர் கேட்க, ஆனா போகல் உண்மையை சொல்லாம எனக்கு தெரியாது அப்படின்னு பொய் சொல்லிடுறான். அதே நேரத்துல மைன்ல வேலை பார்க்குற லோக்மன் இங்க வராரு. அவர் ஆம்பர் கிட்ட வெளியில இருந்து வரவங்க மைனுக்குள்ள வரக்கூடாது அப்படி சொல்லி அவளை வெளியில அனுப்பிடுறாரு. அதனால வேற வழி இல்லாம ஆம்பர் வீட்டுக்கு திரும்பிடுறான். அதே நேரத்துல அந்த ரகசிய மைன்ல 2 பிரதர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தரோட பேர் பார்த்தி. அவங்க தண்ணில இருந்து டைமண்டை பிரிக்கிற அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திக்கு ஒரு விலை உயர்ந்த டைமண்ட் கிடைக்குது. அதை பார்த்ததும் அவனுக்கு பேராசை வந்துடுது. யாருக்கும் தெரியாம அந்த டைமண்டை திருடிடுறான். ஆனா ஒரு ஆபீசர் அவனை பாத்துறான். உடனே அவனை பிடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல புரோட்டோவுமே இங்க வந்துடுறான். டைமண்ட் எங்க மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தியை செக் பண்றாங்க. ஆனா எவ்வளவு தேடியும் டைமண்ட் கிடைக்கல. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. ஆபீசர் வரதுக்கு முன்னாடி பார்த்தி அந்த டைமண்டை முழுங்கிட்டா அப்படின்னு. அது அவனோட வயிற்றுக்குள்ள இருக்கு. இது தெரிஞ்சதும் புரோட்டோவோட கொடூரமான முகம் வெளியில வருது. ஒரு டைமண்ட்காக ஒரு மனுஷனோட உயிரை அவன் பெருசா நினைக்காதவன் அப்படின்னு நமக்கு புரிய வருது. எல்லாருக்கும் முன்னாடியும் பார்த்தியோட வயிற்ற கத்தியால கிழிக்க சொல்றான். அதுக்கப்புறம் அவனே கையை உள்ள விட்டு அந்த டைமண்டை தேடி எடுக்கிறான். டைமண்ட் கிடைச்சதும் பார்த்தியோட உடலை ஒரு குழிக்குள்ள தூக்கி போட கொஞ்ச நேரத்துல இங்க பயங்கரமான ஒரு டீமன் இங்க வந்து பார்த்தியோட உடலை சாப்பிடுது. இதனாலதான் அந்த மைன்ல காணாம போன வேலையாட்களோட உடம்பு ஒருபோதும் எப்பவுமே கிடைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பதான் புரிய வருது. அடுத்த நாள் புரோட்டாவும் மறுபடியும் மைனுக்கு வர்றான். இந்த தடவை வேலையாட்கள் எல்லாருக்கும் அரிசி மூட்டைகளை கொடுக்கறான். ஆனா இது அவன் நல்ல மனசுல செய்யற உதவி கிடையாது. வரப்போற தேர்தல எல்லாருமே தனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி சொல்றான். அதாவது காசையும் சாப்பாட்டையும் கொடுத்து வலுக்கட்டையாம ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரத்துல ஆம்பருமே இங்க வர்றா. ஜாரட்டை தேடிதான் வந்திருக்கேன் அப்படி சொல்றா.
புரோட்டோவும் உடனே எல்லா வேலையாட்களையுமே பார்த்து ஜாரட்டை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆனா பயத்துல யாருமே பேசல. அப்ப புரோட்டோவும் ஆம்பரை கிண்டல் பண்ணி உன் ஹஸ்பண்ட டீமன் ஏதாவது தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படி சொல்லி சிரிக்கிறான். ஆனா ஆம்பர் அதை கண்டுக்கவே இல்ல. அவளுக்கு ஜாரட்டை கண்டுபிடிக்கணும். அதனால புரோட்டோ கிட்ட மைண்ட்ல வேலை கேட்கறா. அங்க வேலை பார்த்தா ஜாரட் எங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறா. புரோட்டோவோ உடனே ஓகே சொல்லிடுறான். ஏன்னா அவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலைகள் கிடைக்கிறதுல லாபம் தானே. அதனால அப்ப லோக்மனோ ஆம்பருக்கு வேலை சொல்லி கொடுக்குறாரு. அவரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் தெளிவா சொல்றாரு, உன்னோட வேலையை மட்டும் பாரு, வேற எதுலயுமே தலையிடாத அப்படின்னு சொல்ல, அப்ப ஆம்பரும் மக்கள் டீமன் இங்க இருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்கிறா. ஆனா லோக்மன் நேரடியா பதில் சொல்லாம அந்த விஷயங்களை பத்தி நீ யோசிக்காத, இருட்டுறதுக்கு முன்னாடி மைண்ட்ல இருந்து நீ வெளியில வந்துடணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறாரு. ஆம்பரும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த வேலை அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. முழு நாளும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இருட்டுறதுக்கு முன்னாடியே தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. வழியில திடீர்னு போண்டோன் காட்டை பார்த்து கையை கட்ட ஆரம்பிக்கிறான். ஆம்பரும் அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியும் அவன் திரும்ப திரும்ப அதே இடத்தை காட்ட, அதனால அவனோட பயத்தை போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆம்பரும் காட்டுக்குள்ள போக முயற்சி பண்றான். அப்பதான் போகலோத்தோட ட்ரக்ல இங்க வர்றான். அவன் உடனே ஆம்பரை காட்டுக்குள்ள போக விடாம தடுத்து 2 பேரையுமே ட்ரக்ல ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். வழியில போகலும் நீ காட்டுக்குள்ள ஏதாவது டீமனை பாத்தி அப்படின்னு கேட்க, ஆம்பரும் இல்லைன்னு சொல்லிடுறா. அதாவது என் பையன் அந்த பக்கமா பார்த்தான், அதான் என்னன்னு பாக்குறதுக்காக போனேன் அப்படி சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆம்பர் மறுபடியும் ஜாரட்டை பத்தி கேட்க, போகல் மறுபடியும் போய் சொல்லிடுறான், எனக்கு உண்மையிலேயே தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல திடீர்னு ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் ட்ரக்குக்கு முன்னாடி குறுக்க ஓடி போகுது. அதை பார்த்த போகலும் பயந்து போய் ட்ரக்க வேகமா ஓட்டி ஆம்பரை வீட்டுல விட்டுறான். ஆம்பரை வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் போகல் நேரா ஒரு ஆள் கிட்ட போறான். அவன் நகரத்தை விட்டு வெளியில போறதுக்கான போலி டாக்குமெண்ட்ஸ் தயாரிச்சு கொடுக்கிறவன். போகல் அவன் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்கறான். ஆனா அவன் ரொம்பவே அதிகமா காசு கேட்க, அப்ப போகலும் தன்னோட பாக்கெட்ல இருந்த ஒரு விலை உயர்ந்த டைமண்ட் எடுக்கிறான். அது ஜாரட்டோட டைமண்ட் தான். அதனாலதான் போகலும் ஆம்பர் கிட்ட ஜாரட் எங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லாம இருந்திருக்கான். ஆனா ஜாரட்டோட டைமண்ட் போகல் கிட்ட எப்படி வந்துச்சு? அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அடுத்த நான் ஆம்பரும் மறுபடியும் மைனுக்கு போறா. இந்த தடவை போண்டனோ அவ கூட வர்றான். ஆனா அவன் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கான். ஆம்பரால வேலையே செய்ய முடியல. அப்ப குமார் அப்படிங்கிற ஒரு தொழிலாளி போண்டனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்ல, அவன் அழுகிறதுனால எல்லாரோட வேலையுமே பாதிக்குது அப்படின்னு சொல்றான். ஆம்பரும் போண்டனை கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போயிட்டு அவன் கூட ஒளிஞ்சு விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். அவனை எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு ஒரு பெரிய பாறையை பார்த்து கண்ண மூடி என்ன ஆரம்பிக்கிறா. எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போண்டனை தேட ஆரம்பிக்கிறா. ஆனா அவ எங்கேயுமே இல்ல. முதல்ல ஆம்பர விளையாட்டுக்காக அவன் நல்லா ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு தான் நினைக்கிறா. நேரம் போக போக அவளுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. தன்னோட பையனை சத்தமா கூப்பிட்டுலாம் பாக்குறா. ஆனா எந்த ஒரு பதிலும் வரல. உடனே மத்த வேலையாட்களை கூப்பிட்டு தேட ஆரம்பிக்கிறா. அப்ப ஆம்பருக்கு குமார் மேலதான் சந்தேகம் வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குமார் போண்டன் அழுகிறத பத்தி புகார் சொல்லியிருந்தான். அதனால கோவப்பட்டு குமார் கிட்ட போயிட்டு என் பையனை என்ன பண்ண அப்படின்னு கத்துறா. ஆனா குமாருக்கு இதுல எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. போண்டன் உண்மையிலேயே காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருக்கான். எல்லா வேலையாட்களும் கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள தேட கிளம்புறாங்க. ஆம்பர் வீட்டுக்கும் போய் பாக்குறா. அங்கேயுமே போண்டன் இல்ல. அப்படியே நைட்டு இருட்டாயிடுது. ஆனா அவனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்துல காட்டோட ஒரு பகுதியில ஜாரட் முன்னாடி காணாம போன அதே மரத்துக்கு கீழே அவனுக்கு முன்னாடி திடீர்னு ஜாரட்டோட ஒரு மங்கலான உருவம் தெரியுது. ரத்தத்தால ஊறி போன ஜாரட் தான் பையனை தான் கூட வர சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போண்டன் காட்டை விட்டு வெளியில வந்து மைனிங் சைடுக்கு போறான். அங்க லோக்மேனை பாக்குறான். லோக்மேனோ அவனை அடையாளம் கண்டுபிடிச்சு பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. போண்டனை பார்த்துதான் அப்பதான் ஆம்பருக்கு உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. அவனை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். ஹஸ்பண்டும் காணாம போயிட்டாரு, இப்ப பையனும் காணாம போயிட்டான். இந்த நிலைமையில இப்ப பையன் திரும்ப கிடைச்சதுனால பல நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு தான் ஆம்பர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. அவளும் போண்டனும் இப்ப தூங்குறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஆம்பருக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அவங்க வீட்டோட கேட்டுக்கு முன்னாடி ஜாரட் நின்னுகிட்டு இருக்கான். அவன் உடம்பு முழுசாவே ரத்தமா இருக்கு. ஆம்பரும் அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா. அவனுக்கு சூடான சூப்பை கொண்டு வந்து கொடுக்குறா. அப்ப ஜாரட்டும் அழுதுகிட்டு எனக்கு உன்னோட உதவி வேணும், நான் காட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றான். அந்த நொடியில அப்ப திடீர்னு தூக்கத்துல இருந்து ஆம்பரும் முழிக்கிறா. முதலாவது வெறும் கனவு அப்படின்னு தான் நினைக்கிறா. ஆனா டேபிள்ல வச்சிருக்கிற சூப் கிண்ணத்தை பார்த்ததும் அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. கனவுல பார்த்த சூப் உண்மையில இங்க எப்படி வந்துச்சு? அவளுக்கு எதுவுமே புரியல. அடுத்த நாள் ஆம்பரும் இப்ப மைனுக்கு போறா. முதல்ல குமார் கிட்ட போயிட்டு நேத்து அவன் மேல சந்தேகப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்கிறா. குமார் கோவப்படாம அவளை மன்னிச்சிடறான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். அதனால ஆம்பரோட வழியை அவனால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல அவன் ஒரு விஷயத்தையும் சொல்றான். இந்த இடம் ரொம்பவே ஆபத்தான இடம், போண்டனை இன்னும் கவனமா பாத்துக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாயங்காலம் எல்லா வேலையாட்களும் வழக்க போல வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா இந்த தடவை ஆம்பர் தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு ரகசியமா காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. ஜாரட் இன்னும் அந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா லோக்மேன் அவங்க காட்டுக்குள்ள போறத பாத்துறாரு. அவரை ரகசியமா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. ஜாரட்டை தேடிக்கிட்டே ஆம்பர் அப்புறம் போண்டனும் அந்த மலைக்கு அந்த பக்கமா போயிடுறாங்க. அங்க அவங்க பாக்குற காட்சி ஆம்பரை அதிர்ச்சியில உரைய வைக்குது. அந்த ரகசிய மைண்ட்ல வேலையாட்களை மிருகங்களை விட மோசமா நடத்துறாங்க. எல்லாரோட கையிலும் கட்டப்பட்டிருக்கு. அவங்க கொடூரமா அடிச்சு கட்டாயப்படுத்தி டைமண்டை தேட வைக்கிறாங்க. அப்பதான் அவளுக்கு இன்னொரு உண்மையுமே புரிய ஆரம்பிக்கிறே. ஆம்பர் உட்பட மத்த வேலையாட்கள் வேலை பார்க்கறதே ஒரு சாதாரண மைண்ட், அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். உண்மையான டைமண்ட் மைண்ட் இந்த ரகசிய இடம் தான். அதனாலதான் இருட்டுறதுக்கு முன்னாடியே மத்த வேலையாட்களை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம இந்த ரகசிய மைண்ட்ல டைமண்ட் எடுக்கிறாங்க. இப்ப ஆம்பரும் ஒளிஞ்சு இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி அதே பயங்கர
பயங்கரமான டீமன் வந்து நிக்குது. அதோட சிவந்த கண்கள் இருட்டுக்குள்ள இன்னும் பயங்கரமா தெரியுது. டீமனோட பார்வை நேரா போண்டன் மேலதான் விழுகுது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது ஆம்பரையுமே அட்டாக் பண்ணல, போண்டனுமே அட்டாக் பண்ணல. அதே நேரத்துல முதல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஒரு ஆபீசருக்கு சந்தேகம் வருது. அவன் மெதுவா ஆம்பர் ஒளிஞ்சிருக்கிற அந்த இடத்தை நோக்கி வர்றான். அவங்க மாட்டிக்க போற அந்த நேரத்துல அவனோட இன்னொரு ஆள் அவனை கூப்பிடவும் அவனும் அங்கே செக் பண்ணாமே திரும்பி போயிடுறான். அப்பதான் ஆம்பர் மறுபடியும் தப்பிச்சிடுறா. அப்பதான் லோக்மேன் அங்கே வந்து ஆம்பர் அப்புறம் போண்டனை உடனே வெளியில கூட்டிட்டு போறாரு. வெளியில ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ உண்மையிலேயே ஜாரெட்டை தேடணும் அப்படின்னு நினைச்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா இன்னைக்கு நீ பார்த்த எல்லாத்தையுமே மறந்துடணும். இந்த ரகசிய மைனை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படி சொல்ல அதுக்கு ஆம்பரும் சம்மதிக்கிறா. அன்னைக்கு சாயந்தரம் லோக்மனும் ஆம்பரும் மறுபடியும் ஜாரெட்டை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. வழியில போகலை சந்திக்கிறாங்க. ஆம்பரும் அவங்கிட்ட ஜாரெட்டனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நீ அவனை தேட ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்ல ஆனா போகல் காட்டுக்குள்ள வர மறுக்கிறான். அதுக்கப்புறம் ஆம்பரை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஜாரெட்டை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படி சொல்றான். ஆனா உண்மையிலேயே அவனோட நோக்கமே வேற. அவளை ஏமாத்தி தலையில கல்லால அடிச்சு கொல்ல போறான். அவன் தாக்க போற அந்த நேரத்துல லோக்மேனோ அங்க வந்துடுறாரு. அவர் ஆம்பரை தன்னோட பக்கமா கூப்பிட்டு போகலை ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு. அதே நேரத்துல திடீர்னு அட்மாஸ்பியர் மாற ஆரம்பிக்குது. கருப்பு மேகங்கள், பலமான காத்துன்னு எல்லாமே சேர்ந்து மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. லோக்மேனோ இன்னைக்கு காட்டுக்குள்ள போக வேணாம் அப்படி சொல்றாரு. ஆனா ஆம்பர் கேட்கல. அவ தனியா காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. வேற வழி இல்லாம லோக்மேனோ அவளை பின்தொடர்ந்தே ஃபாலோ பண்ணி போறாரு. கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழைக்கு நடுவுல ஆம்பருக்கு திடீர்னு ஜாரெட்டோட ஆத்மா தெரியுது. ஆனா எதுவுமே பேசாம என்னை பின்தொடர்ந்து வாங்க அப்படி மாதிரி சைகை கொடுக்குது. ஆம்பரும் அப்புறம் லோக்மேனோ அந்த ஆத்மாவை பின்தொடர்ந்து அந்த பெரிய மரத்துக்கு வர்றாங்க. அங்கேதான் ஜாரெட்டோட அந்த உடம்பு கிடைக்குது. தன்னோட ஹஸ்பண்டோட உடம்ப பார்த்ததும் ஆம்பர் உடஞ்சி போயிடுறா. அழுது அழுது அவ உடம்ப பாத்துக்கிட்டே இருக்கா. லோக்மேனோ உடனே ஊர்ல இருக்கிற மத்தவங்களை கூப்பிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஜாரெட்டோக்கு இறுதி சடங்கு ஏற்பாடு பண்றாங்க. ஒரு பெரிய குழியை தோண்டி அவனோட உடலை புதைக்க தயாராகிறாங்க. அப்ப ஒரு ஆள் போகலையும் ஹெல்ப் பண்றதுக்காக கீழே இறங்க சொல்றான். ஆனா போகல் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம குழிக்குள்ள இறங்க ஜாரெட்டோட உடலுக்கு பக்கத்துல வரும்போது ஜாரெட்டோட ஆத்மா அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்ப போகலை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம், அப்ப நீ எனக்கு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க அதை கேட்டதுமே போகலுக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுது. அவ உடனே குழியில இருந்து வெளியில வந்து யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம இங்கிருந்து ஓடிடுறான். அவ அப்படி நடந்துகிட்டத பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். அப்படி இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆம்பரும் இப்ப வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப லோக்மன் அவளை சந்திக்க வராரு. அவரால் முடிஞ்ச உதவியையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. ஜாரெட்டோட மரணத்துக்கு உண்மையான காரணமே போகல் தான் அப்படின்னு. அந்த ராத்திரி ஜாரெட்டும் போகலும் காட்டுக்குள்ள போனத லோக்மன் தன்னோட கண்ணால பாத்துருக்காருல. ஆனா காலையில திரும்பி வரும்போது போகல் மட்டும்தான் வந்திருக்கான். ஜாரெட் எங்க அப்படின்னு கேட்டப்ப போகலால லோக்மனோட கண்ணை பார்த்து பதில் சொல்லவே முடியல. அவன் அமிதத்தோட கைய கழுவிட்டு அங்கிருந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் லோக்மன் அந்த தண்ணியை பார்த்திருக்காரு. அது முழுசாவே ரத்தமா மாறி இருக்கு. அதனால ஜாரெட்டுக்கு ஏதோ நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடி போகல் தான் இருக்கணும் அப்படின்னு லோக்மனுக்கு புரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே அன்னைக்கு ராத்திரி பேரசப்பட்டு போகல் தான் ஜாரெட்டோட டைமண்டை திருடி இருக்கான். அந்த டைமண்டுக்காக தன்னோட நெருங்கிய நண்பனையே கொலை பண்ணிருக்கான். அந்த டைமண்டை வித்து காசு சம்பாதிச்சு ஊரை விட்டு வெளியில போய் தன்னோட அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். இந்த உண்மையை கேட்டதும் ஆம்பரால நம்பவே முடியல. தன்னோட ஹஸ்பண்ட கொன்னது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு நடுவுல போகல் ஒரு டீ கடையில போலி டாக்குமெண்ட கொண்டு வர போற அந்த ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த தடவை அவனுக்கு துரோகம் நடக்குது. அந்த ஆள் டாக்குமெண்ட கொண்டு வராம போலீஸ் ஆபீசர்ஸ் கூட்டு வரான். ஆபீசர்ஸ் வந்த உடனே போகலை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. திருடின டைமண்ட் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்க தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போகலும் இன்னொரு பேர் சொல்லிடுறான். டைமண்ட் என்கிட்ட இல்ல அப்படின்னும் குமார் தான் அதை பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம குமார் இன்னைக்கு ராத்திரி இன்னும் டைமண்ட்ஸ் திருடுறதுக்காக ரகசிய மைனுக்கு போக போறான் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே ஆபீசர்ஸ் குமாரை பிடிக்க கிளம்பிடுறாங்க. போகலை அங்க கிட்டத்தட்ட சாகுற அளவுக்கு அடிச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போகலும் தனியா உட்காந்து தன்னோட தப்ப நினைச்சு வருத்தப்படுறான். அப்ப ஆம்பரும் அங்க வர்றா. அவளோட கையில கத்தி இருக்கு. கோபத்தோட போகலோட கழுத்துல கத்திய வைக்கிறா. இன்னும் ஒரு நொடி இருந்திருந்தா போகல் இறந்திருப்பான். ஆனா அப்பதான் போண்டோம் தன்னோட அம்மாவை தடுக்கிறான். தன்னோட பையனுக்காக ஆம்பரும் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு போகலை கொல்லாம அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் போகல் தன்னோட தப்ப நினைச்சு இன்னும் அதிகமா வருத்தப்பட அதனால ஜாரெட் இருந்து திருடின அதே டைமண்ட யாருக்கும் தெரியாம ஆம்பரோட வீட்டு வாசல வச்சிடறான். அதுக்கப்புறம் மணல் ஏத்திட்டு போற ஒரு ட்ரக்ல மணலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிக்க முயற்சி பண்றான். அதே நேரத்துல ரகசிய மைன்ல ஆபீசர்ஸ் ரெண்டு வேலையாட்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்கே புரோட்டோ வர்றான். அவன் லோக்மேனையும் ஒரு ஆபீசரையும் கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன குகைக்கு போறான். அவங்க கூட ஒரு இறந்த பன்னி இருக்கு. அதை டீமனுக்கு பழியா கொடுக்க கூட்டிட்டு போறாங்க போல. குகைக்கு வெளியில போனதும் புரோட்டோ ஒரு வித்தியாசமான விசில் அடிக்கிறான். அதுக்கப்புறம் லோக்மன் கிட்ட தன்னோட தீப்பந்தத்தை அணைக்க சொல்றான். இருட்டான உடனே அந்த குகைக்குள்ள இருந்து அதே பயங்கரமான டீமன் வெளியில வருது. அதே கண்கள் சிவப்பா பளபளன்னு இருக்கு. புரோட்டோ அந்த டீமன் முன்னாடி இறந்த பன்னிய பழியா வைக்கிறான். ஆனா இந்த தடவை டீமன் அந்த பழியை ஏத்துக்கல. அப்ப புரோட்டோக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்ப டீமனுக்கு மிருக பழி வேணாம், மனித பழி தான் வேணும்னு. அவனோட பார்வை நேரா போண்டன் மேல விழுகுது. உடனே தன்னோட ஆபீசர் கிட்ட போண்டனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு உத்தரவு போடுறான். அதோட ஒரு பழைய ரிச்சுவலையும் ஆரம்பிக்க சொல்றான். இந்த விஷயத்தை லோக்மன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. போண்டனோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அவருக்கு புரிஞ்சிடுது. ஆபீசர் லோக்மனையும் கூட்டிக்கிட்டு போண்டனை பிடிக்க கிளம்புறான். வெளியிலேயே லோக்மன் அவனை ஏமாத்தி தப்பிக்க
முயற்சி பண்றாரு. ஆனா சீக்கிரமாவே அவர் மாட்டிக்கிறாரு. அந்த ஆபீசரும் துப்பாக்கிய அவரோட தலையில வச்சு கட்டாயப்படுத்தி ஆம்பரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க பென்டனை கடத்திட்டு போயிடுறான். அதை பார்த்த ஆம்பருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆம்பர் அப்புறம் லோக்மேனும் உடனே குமார் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. குமாரும் ஊர்ல இருக்கிற எல்லா வேலையாட்களையும் ஒண்ணு சேர்க்கிறான். எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை காப்பாத்துறதுக்காக ரகசிய மைனுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல புரோட்டோ ரிச்சுவல் ஆரம்பிச்சிட்டான். அந்த பையனை ஒரு மரக்கட்டியோட கட்டி வச்சிருக்கான். அவன் தானே ஒரு பழைய ரிச்சுவல் டான்ஸ் ஆடி டீமனை வரவழைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட எல்லா காட்ஸையும் மைனுக்கு வெளியில கடுமையான பாதுகாப்புக்காக நிக்க சொல்றான். குமார், ஆம்பர் அப்புறம் மத்த ஊர்க்காரங்க எல்லாருமே மைனுக்கு வெளியில வந்து சேர்றாங்க. ஆனா ஆயுதம் ஏந்திய காட்ஸ் அவங்கள உள்ள விட மாட்டாங்க. வேற வழி இல்லாம ஊர்க்காரங்களுக்கும் காட்ஸுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ஆம்பருக்கு உள்ள போய் தன்னோட பையனை காப்பாத்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையில நிறைய பேர் பயங்கரமா காயமாகறாங்க. அந்த பையனை காப்பாத்துற முயற்சியில குமாரும் தன்னோட உயிரை இழக்கிறாரு. காட்ஸும் ஊர்க்காரங்களும் சண்டை போடுகிற அந்த நேரத்துல ஆம்பர் அப்புறம் லோக்மேன் ரெண்டு பேருமே ரகசியமா மைனுக்குள்ள போறாங்க. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு ஆபீசர் அவங்க வழியை மறைக்கிறான். லோக்மேன் அந்த ஆபீசர் கூட தனியா சண்டை போட ஆரம்பிக்க அவரும் முழு தைரியத்தோட போராடினாலும் அந்த ஆபீசர் அவனை விட ரொம்பவே பலசலியா இருக்காரு. கடைசியில லோக்மேனும் அந்த ஆபீசரால கொல்லப்படுறாரு. சாகிறதுக்கு முன்னாடி லோக்மேன் தன்னோட லைட்டரை ஆம்பர் கிட்ட கொடுக்க அந்த இடத்துல இன்னும் சில ஊர்க்காரங்க அங்கே வந்து ஆபீசரை தடுக்கிறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஆம்பர் வேகமா ரிச்சுவல் நடக்கிற அந்த இடத்துக்கு ஓடுறான். அங்கே போய் பார்க்கும்போது ரிச்சுவல் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. போண்டனையும் டீமன் பொசஸ் பண்ணிடுச்சு. ஆனா ஆம்பர் பயப்படல. அவன் நேரம் புரோட்டோவை தள்ளி விட்டுட்டு போண்டனை, அதாவது தன்னோட பையனை அதோட பிடியில இருந்து விடுவிக்கிறா. ரிச்சுவல் உடஞ்ச உடனே போண்டனும் டீமனோட பொசஸ்ல இருந்து வெளியில வந்துடுறான். அதே நேரத்துல ஊர்க்காரங்களும் இங்க வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து புரோட்டோ மேல தாக்குதல் நடத்துறாங்க. கோபத்துல இருந்த ஆம்பர் ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து புரோட்டோவோட தலைய அவனோட உடம்புல இருந்து தனியா வெட்டி எடுக்கிறா. ஆனா இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். தலை வெட்டப்பட்ட புரோட்டோ சாகவே இல்ல. அவனோட உடம்பு தலையே இல்லாம நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனே தன்னோட வெட்டப்பட்ட தலையெடுத்து கழுத்துல மறுபடியும் பொருத்திக்கிறான். அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. புரோட்டோவும் ஒரு பயங்கரமான விசில் அடிக்கிறான். அந்த நொடியில அங்கிருந்த எல்லா வேலையாட்களோட தீப்பந்தங்களும் ஒரே நேரத்துல அணைஞ்சு போயிடுது. அங்கே முழுசா இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த இருட்டை பயன்படுத்திக்கிட்டு அந்த டீமன் புரோட்டோவோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிடுது. இப்ப புரோட்டோ முழுசாவே டீமனோட கண்ட்ரோல்ல இருக்கான். அவன் அங்க இருக்கிற வேலையாட்களை ஒவ்வொருத்தவரா தாக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட எல்லாரையும் சாகர நிலைமைக்கு கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட பார்வை போண்டன் மேல விழுகுது. அவனுக்குள்ள அவனும் முன்னாடி போக, ஆனா போண்டனுக்கும் டீமனுக்கும் நடுவுல ஆம்பர் வந்து நிக்கிறா. ஒரு அம்மாவா தன்னோட பையனை காப்பாத்த அவ முழு தைரியத்தோட டீமன் கூட சண்டை போறா. ஆனா டீமனோட சக்திக்கு முன்னாடி ஆம்பரால தாக்கு பிடிக்க முடியல. டீமன் அவளோட கழுத்தை பிடிச்சு கொல்ல போகுது. அந்த நேரத்துல ஆம்பருக்கு லோக்மன் கொடுத்த லைட்டர் அவளுக்கு ஞாபகம் வருது. அவளும் உடனே அதை பத்த வைக்க ஆரம்பிக்கிறா. அந்த தீ வெளிச்சம் டீமனுக்கு முன்னாடி வந்ததும் டீமன் பயந்து பின்னாடி போகுது. அப்பதான் ஆம்பருக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. டீமனோட ஒரு பெரிய பலவீனமே நெருப்பு தான் அப்படின்னு. அதனாலதான் புரோட்டோ எப்போதுமே தீப்பந்தத்தை அணைக்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். லைட்டையுமே ஆஃப் பண்ண சொல்லி இருந்திருக்கான். ஏன்னா இருட்டானதுக்கு அப்புறமா தான் அந்த டீமனால அங்க வரவே முடியும். அது மட்டும் இல்லாம புரோட்டோ ஒரு விசில் அடிச்சா மட்டும்தான் டீமனுமே இங்க வரும். அதாவது புரோட்டோ அந்த டீமனை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த மாதிரி இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட மீதம் இருக்கிற வேலையாட்கள் எல்லாருமே தைரியமாகறாங்க. அவங்க எல்லாரும் தங்களோட தீப்பந்தங்களை மறுபடியும் பத்த வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மெல்ல மெல்ல அந்த டீமனை நாலா பக்கமும் சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு வேலையாள் பெட்ரோலை எடுத்துட்டு வரான். எல்லாருமே சேர்ந்து டீமன் இருக்கிற அந்த புரோட்டோட உடம்பு மேல பெட்ரோலை ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் தீப்பந்தத்தை வச்சு தீ வைக்க ஆரம்பிக்கிறாங்க. டீமன் தீக்குள்ள எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆம்பர், போண்டோன் அப்புறம் உயிரோட மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஆம்பரும் போகலாவு கிட்ட கொடுத்த அந்த ஜாரட்டோட டைமண்டை அங்கேயே தூக்கி எரிஞ்சிடறா. அவளுக்கு அந்த சாபம் பிடிச்ச டைமண்ட் வேணாம். அந்த டைமண்டுக்காக தான் அவரோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கான். அதுக்காக தான் இவ்வளவு வேலையாட்களும் உயிரை இழந்திருக்காங்க. அதனால அந்த டைமண்டுக்கு இப்ப எந்த ஒரு மதிப்பும் இல்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா மூவி இங்கேயே முடியல. இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. டீமன் உண்மையிலேயே சாகல. புரோட்டோவோட உடம்பு மட்டும்தான் தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டீமன் அவனோட உடம்புல இருந்து இப்ப வெளியில வருது. அதுக்கப்புறம் புரோட்டோவோட எரிஞ்ச உடம்பையே அந்த டீமன் சாப்பிட ஆரம்பிக்குது. அதோட இந்த மூவியும் முடியுது. கடைசியில இந்த படத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது முழுசாவே ஒரு ஹாப்பி எண்டிங்லாம் கிடையாது. ஆம்பர் ஹஸ்பண்ட் ஜாரட்ட நிரந்தரமா இழந்துட்டா. அவளுக்கு உதவி பண்ண குமாருமே இறந்துட்டாரு. லோக்மேனும் உயிரை இழந்துட்டாரு. அதோட பல அப்பாவி தொழிலாளர்களும் இந்த சம்பவத்துல இறந்துட்டாங்க. ஆனா இந்த படத்தோட முக்கியமான விஷயமே டீமன் மட்டும் கிடையாது. மனுஷனோட பேராசை தான். பணம், அதிகாரம், பவர், இதுக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கிறது அந்த புரோட்டோட கேரக்டர் காட்டுது. என்னதான் புரோட்டோ அந்த டீமனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சாலும் உண்மையிலேயே ஒரு டீமனுக்கு யாராலுமே ஓனர் ஆக முடியாது. அதனால கடைசியா அவன் கட்டுப்படுத்த நினைச்ச அந்த டீமனே அவனையே சாப்பிட்டுருது. அதாவது இந்த மூவி சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல நம்ம தேடுற உண்மையான ராட்சசன் ஒரு சூப்பர் நேச்சுரல் டீமனா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. மனுஷனோட பேராசையே ஒரு பெரிய ராட்சசனா மாறிடும். புரோட்டோ காசுக்காக அந்த மைனுக்குள்ள இருந்த அந்த டீமனை வரவழைச்சு அதை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்திருக்கான். ஆனா கடைசியா அதே டீமன் அவனையே அழிச்சிருச்சு. அதனால ஒரு டீமனுக்கு ஒருபோதும் யாராலுமே உண்மையா ஒரு ஓனராவே இருக்க முடியாது. இன்னொரு கேள்வி வரலாம். அப்ப ஆரம்பத்துல ஆம்பர் அப்புறம் போன்றோட அந்த டீமன் ஏன் தாக்கல அப்படின்னு. இதுக்கு படத்துல கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, அந்த டீமன் ரேண்டமா யாரையுமே கொல்றது கிடையாது. அது ரிச்சுவல் மூலமா பலி கொடுக்கப்பட்டவங்களை மட்டும்தான் சாப்பிடுது. அதாவது அது அந்த மைனோட சாபத்தோட தொடர்புடைய டீமன். புரோட்டோ தான் ரிச்சுவல் மூலமா அதுக்கு பலி கொடுத்துட்டு வந்திருக்கான். அதனாலதான் ஆரம்பத்துல
ஆம்பர் அப்புறம் போண்டன அது நேரடியா தாக்கல. ஆனா மைனுக்குள்ள நிறைய பேர் எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்டா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. டீமன் நேரடியா அவங்கள கொல்லல. டீமன் புரோட்டோவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் புரோட்டோ தான் அந்த வேலையாட்களை தாக்கி கொண்டு இருக்கான். கடைசியா அவனோட உடம்ப தீயால அழிச்சதுனால டீமன் அவனோட உடம்புல இருந்து இப்ப வெளியில வந்துருச்சு. ஆனா டீமன் இன்னும் அந்த மைனுக்குள்ளதான் இருக்கு. அதனால அந்த மைன்கள் இன்னும் சாபம் பிடிச்ச நிலையில தான் இருக்கு. இங்கதான் அந்த படமும் முடியுது. ஓகே கைஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.